5 நேர தொழுக சீராகவில்லை என்றால் நீங்க லைலத்துல் கத்ர் இரவு வணக்கம் செய்து ஒரு பிரயோசனம் இல்லை. நல்ல ஒரு அடிப்படை வழங்கிக் கொள்ளுங்க. எங்கட 5 நேர தொழுகை சரியில்லை. லொஹர், நீங்க லொஹர் தொழுறீங்க தானே, இந்த லொஹர் ஃபர்லான லொஹருடைய தொழுகை, ஃபர்லான அஸ்ருடைய தொழுகை, ஃபர்லான மக்ரிபுடைய தொழுகை, ஃபர்லான இஷாவுடைய தொழுகை, நீங்க இஷாவுல இருந்து சுபு வரைக்கு கியாமுல் தொழுதாலும் இந்த லொஹருடைய நன்மை உங்களால் அடையவே முடியாது. நீங்க லொஹர தொலை இல்லைண்டா அல்லாஹ் கேட்பான், கியாமுல் நீங்க தொலை இல்லைன்னா அல்லாஹ் கேட்க மாட்டான். இது சுன்னத்துக்கு கேள்வி கணக்கு இல்லை, செஞ்ச நன்மை, விட்டா பாவம் இல்லை. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இரவு முழுக்க 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 நின்று வணங்கி நீங்க லொஹர விட்டுட்டீங்க, அசர விட்டுட்டீங்கன்னா ஒரு பிரயோசனம் இல்லை. ஃபர்லான தொழுகைகளை நீங்க சரியான நேரத்தில் தொழ வேண்டும். அடிப்படை அதுதான். இஷா, நீங்க சிலர் இஷாக்கு வர மாட்டாங்க, இஷா தொழுகை இல்லை, ஆனா அவங்க 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் கியாமுல் லைல் தொழுவாங்க, கால் கடுக்க தொழுவாங்க. நான் சொல்கிறேன், இஷா நீங்க தொழாமல் கியாமுல் லைல் தொழுது ஒரு பிரயோசனம் கிடையாது. ஃபர்லான தொழுகை விட்டு விட்டால் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, ஃபர்லான தொழுகையை விட்டுட்டீங்கடா ஒரு பிரயோசனம் இல்லை. அப்ப 5 நேர தொழுகைகளை இந்த கடைசி பகுதியில நாம் கவனம் எடுத்து தொழணும்.